கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் இல்லாமல் ஒரு இருளாகவே கிடக்கிறார்கள். அப்ப இந்த இருளாய் கிடந்த இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே வெளிச்சமாய் வந்தவர் தான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் அவரைப் போலவே ஒளி கொடுக்க வேண்டும், வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுகிறார். அதுதான் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3 வரையிலான வசனங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய மகிமை எங்கள் மேல் உதிக்க போகிறது. அப்ப அவர் எங்கள் மேல் வெளிச்சமாய் இருக்க போகிறார். நாங்கள் எழும்பி பிரகாசிக்க போறோம். அதான் அவர் சொல்றார், நீ எழும்பி பிரகாசி. ஒரு விளக்கு எழும்பி பிரகாசிக்கிறேன்னு சொன்னா, அதாவது வெளிச்சம் கொடுக்குறேன்னு சொன்னா, நிச்சயமாக அந்த விளக்குக்கு எண்ணெயும் திரியும் வேண்டும் இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்றார், நீ எழும்பி பிரகாசி, உன்னுடைய வெளிச்சத்தை நீ உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி, நான் உனக்கு எண்ணெயாக இருக்கிறேன், நீ திரியாக இருந்து வெளிச்சம் கொடு. நீ வெளிச்சம் கொடுக்கிற நேரத்திலே அநேகர் உன்னிடத்திலே வருவார்கள். அதாவது அந்த இருளிலே இருக்கிறவங்க, அந்த பாவத்துக்குள்ள இருக்கிறவங்க உண்ட வெளிச்சத்தை கண்டு உனக்கிட்ட வருவாங்க. அதாவது நான் உனக்குள்ள இருந்து வெளிச்சம் கொடுக்க போகிறேன், நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், நான் அந்த எண்ணெய் என்று சொல்கிற என்னுடைய வல்லமையை, என்னுடைய மகிமையை நான் உனக்கு தருகிற பொழுது நீ வல்லமையாய் கிரியை செய்ய போகிறாய். உன்னுடைய கிரியைகளை கண்டு ஜனங்கள் உன்னிடத்திலே வரப்போகிறார்கள். விடுதலை இல்லாமல் இருக்கிறவர்கள், இருளிலே பாவத்திலே இருக்கிற அனைவருமே நீ எழும்பி பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்தை கண்டு உன்னிடத்திலே வரப்போகிறார்கள். நீ அநேகரை விடுதலையாக போகிறாய், அநேகரை சுகமாக்க போகிறாய், என்னுடைய நாமம் மகிமைப்பட போகிறது உன் நிமித்தமாக அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப அநேகர் இன்றைக்கு அந்த எண்ணெய் இல்லாமல் திரியாயிருந்து எரிந்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணெய் இல்லாத திரி எரியும், ஆனால் அது கூடிய விரைவாக அணைஞ்சு விடும். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு எண்ணெய் ஊற்றி கொண்டே இருக்கிறேன், என்னுடைய வல்லமையை உனக்கு தந்து கொண்டே இருக்கிறேன், நீ எழும்பி பிரகாசி, என்னுடைய வல்லமை உனக்குள்ள இருக்கும், நான் உனக்குள்ள இருந்து கிரியை செய்ய போகிறேன், நீ எழும்பி பிரகாசி. நீ எழும்பி பிரகாசிக்கிற நேரம் அநேக ஜனங்கள் இன்றைக்கு உன்னிடத்தில் வரப்போகிறார்கள், என்னுடைய மகிமையை கண்டு வரப்போகிறார்கள், நீதான் அந்த மகிமையை இருக்க போகிறாய், எழும்பி பிரகாசி என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்ப நிச்சயமாக ஆண்டவர் எங்களை பயன்படுத்த போகிறார். நாங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் இல்லையா? நிச்சயமாக ஆண்டவர் எண்ணெய் என்று சொல்கிற அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே ஊற்றுகிறார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க போகிறீர்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.